ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன்பு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேப்பில் LIK அந்த படத்துடைய ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் வீடியோ இல்லை வந்து டீசர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு மூவி டீம் சார்பாக. இதுக்கு முன்னாடி போஸ்டர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க, இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ் எல்லாம் இருக்கும். ஏன் கெஸ் எல்லாம் பண்ணுறீங்க, நாங்களே கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டீசரில் வந்து எல்லாமே காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டீசரில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக் டவுன் இல்லை ஓவர்வியூ வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. என்னென்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக வீடியோக்குள்ளே பார்த்தலாம். முதல் விஷயம், இந்த ஸ்டோரி எந்த டைம் பீரியடில் நடக்குது, எந்த டைம்லைனில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 2040 இந்த ஸ்டோரி வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம அனிருத் அவர்களுடைய வாய்ஸில் தான் இந்த டீசரோட நரேஷனே வந்து போயிருக்கு. உலகம் எங்கேயோ போயிடுச்சு. அவர் எந்த ரோபோட்னா, அந்த ஒரு ரோபோட் ஒன்று வந்து தான் இந்த ஸ்டோரியவே நரேட் பண்ணுது. ஃபியூச்சரிஸ்டிக்காக எல்லா ப்ரெஸ்ஸெல்லாம் இருக்காங்க, ப்ரெஸ் எல்லாத்துக்குமே வந்து நரேட் பண்ணுது. அந்த ரோபோட்டுக்கு அனிருத் அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டோட பேர் என்ன அப்படின்னா ப்ரோன்னு நினைக்கிறேன், சூரியன்ஸ் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரோபோட்டில் வந்து எழுதியிருக்கு. சூரியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய வில்லன் SJ சூர்யாவோட பேர் தான் இந்த படத்தில் சூரியன். அவர் என்ன ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம படத்தில் பேருக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஹெட்டாக தான் வந்து நம்ம SJ சூர்யா அவர்கள் வராப்பில். அந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சிங்கிள் பையன். அவருக்கு ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அது வந்து இந்த ரோபோட்டே கூட வந்திருக்கும். இந்த ஒரு மாடர்னான வேர்ல்டையும் இதை ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் மேலே வருது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறதான். ஹீரோயினுக்கும் என்னன்னா, அந்த மாடர்ன் டேர்ம்ஸில் நிறைய ஷிப்லாம் இருக்கும் இல்லையா, சுச்சுவேஷன்ஷிப்பு, பெஞ்சிங், அந்த மாதிரிலாம். இந்த எதுவுமே இல்லாமல் எனக்கு ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, அது எது மூலமாக மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டும் இருக்குது. அந்த லைக் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, LIK அப்படிங்கிறது. சும்மா அந்த ரிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி ஹோலோகிராம்லாம், அது என்னென்ன ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். அந்த ஆப் மூலமாக தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட் டைம், இல்லை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆப் மூலமாக வந்து அதுக்கப்புறம் அதை தாண்டி ரியல் லைஃப்லேயே மீட் பண்ணி எப்படி அவங்களுக்குள்ள வந்து அந்த லவ் டெவலப் ஆகுது, இந்த யூனிவர்ஸே சேர்ந்து அவங்கள வந்து சேர்த்து வச்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து கதை. அது என்னடா லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தாராளமாக சேர்ந்துருவாங்களே அப்படின்னா, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா, அந்த ஆப் மூலமாக தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லையா. என்னுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, SJ சூர்யா அவர்களுடைய கம்பெனி வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி தான் அந்த பேர் வந்து இருக்கு இல்லையா. ஸோ எங்கள் ஆப் மூலமாக வந்து நீங்கள் உண்மையிலேயே உண்மையான ஒரு காதல் பண்ணி சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு தொகையெல்லாம் வந்து வழங்கப்படும். இல்லை வந்து இந்த ஆப் இல்லாமல் ஒருத்தவங்க நார்மலாக காதல் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, அப்போ இந்த ஆப்போட தேவையே வந்து இருக்காது. ஒரு டேட்டிங் ஆப் தான் வச்சுக்கோங்களேன், இதோட தேவையே இருக்காது. அப்போ அவங்க சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, எப்படியோ அவங்க சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து நம்ம SJ சூர்யா வில்லன் அந்த அவர் வந்து ப்ளே பண்ணுறாப்ல. ஸோ அவங்களை சேர விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் வந்து வேலை பார்க்குறாரு. ஸோ இதுவும் ஒரு கார்ப்பரேட் வில்லன் பேஸ் பண்ணப்பட்ட ஒரு கதை தான் அப்படிங்கிறது வந்து இங்கே நான் சொல்லிக்கிறேன். அவரை தாண்டி இந்த யூனிவர்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரோட காதலை வந்து சேர்த்து வச்சுதா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த LIK உடைய கதை. ஸோ இதில் ஃபியூச்சரிஸ்டிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க இந்த டீசரில் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பனிங்கே வந்து நம்ம அடையார் பிரிட்ஜில் தான் காட்டியிருக்காங்க. அடையார் பிரிட்ஜில் அந்த மெட்ரோ போகுது. மெட்ரோ பயங்கரமாக அந்த ஃபியூச்சரிஸ்டிக்காக சூப்பராக வந்து அப்கிரேட் ஆகிருக்கு. அதை தாண்டி பின்னாடி டிராஃபிக் போலீஸ் எல்லாமே வந்து ரோபோட்ஸாக ஆல்ட்ரு பண்ணப்பட்டிருக்காங்க. ரோபோட் டிராஃபிக் போலீஸ்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. டெலிவரி எல்லாமே வந்து ட்ரோன் போய் டெலிவரி பண்ணிட்டு இருந்துச்சு. அது 2-3 ஷாட்டில் வந்து காட்டியிருந்தாங்க, கிராஸ் ஆகி போகிற மாதிரி. அந்த விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பயங்கரமாக ஹைடெக்காக பின்னாடி ஹோலோகிராம்ஸ்லாம் வச்சு சூப்பராக அந்த ஸ்கேனிங் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அங்கேருந்து இந்த சிட்டி வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கீழேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்டிங் ஒரு சீன் வந்து முடிஞ்சு. அந்த சிட்டி பில்டு வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி என்னென்ன டெக்னாலஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோபோட், பேசுகிற ரோபோட், ப்ரெஸ் மீட் வந்து அது கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ரோபோட்லாம் காட்டியிருந்தாங்க. அப்புறம் நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் பின்னாடி வந்து தலைவர் 189, ஆர் யூ ரெடி ஃபார் தலைவர் 189 அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. நம்ம ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய 189th படம் வந்து அந்த டைமில் அந்த போஸ்டர் அந்த மாதிரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய இன்ட்ரோவில் வந்து அவர் ஒரு அம்பர்லா கொடை பிடிச்சிட்டு வந்திருப்பாப்புல. அந்த கொடையில் வந்து டிஜிட்டல் அம்பர்லா, அது என்னென்ன மழை எவ்வளோ பெய்யுது, இந்த
டிகிரி வந்து எந்த அளவுக்கு, டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு செல்சியஸ் இருக்குது, அடுத்து கிளைமேட் என்ன மாறப்போகுது, டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கொடையிலே காட்டுற மாதிரி. அப்புறம் அந்த மக்கள்லாம் யூஸ் பண்ணுற ஃபோன் வந்து ஹோலோகிராமிக்காக அந்த பக்கம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. ஒரு சீனில் வந்து ஹீரோயின் அந்த ஃபோன் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி மக்கள் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட் ரிங் வந்து காட்டியிருந்தாங்க, ஹோலோகிராமாக இப்படி உள்ளங்கையிலே யூஸ் பண்ணுற மாதிரி. அதில் தான் அந்த LIK அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காட்டப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷாட்டில் வந்து பிரதீப் அனுப்பின அந்த மெசேஜ் வந்து சீட் டிடெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. என்ன சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் படி அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நேரில் போய் மீட் பண்ணக்கூடாது, இதில் பார்த்து இதில் ஒரு ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் தான் நேரில் போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குமோ என்னமோ, இவர் டேரெக்டாக ஸ்டாக் பண்ணுறதுக்காக நேர்லேயே போயிட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி கதை போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் எப்படி நேரில் பார்த்து லவ் பண்ணலாம், அப்புறம் எதுக்கு நான் இந்த ஆப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால தான் எஸ்ஜே சூர்யா வில்லன் வந்து இன்டரப்ட் ஆகிறாரோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு கெஸ். உண்மையிலேயே கதை என்ன அப்படிங்கிறது வந்து படம் வந்தால் தான் வந்து நமக்கு தெரிய வரும். வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னேன் இல்லையா, அங்கே ஆம்புலன்ஸ், பறக்கிற ஆம்புலன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. ரொம்ப சீக்கிரமே வந்து கூட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிற மாதிரி பறக்கிற ஆம்புலன்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க. இன்னும் முக்கியமாக நான் பார்த்தா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி 2 விஷயங்கள் வந்து நோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அடையார் பிரிட்ஜில் பின்னாடி போஸ்டர் இருந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி நம்ம தலைவர் 189 போஸ்டர் வந்து சொல்லிட்டோம். மிஷன் இம்பாசிபிள் 14 அப்படிங்கிற ஒரு போஸ்டர் வந்து அங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் நம்ம ராக்கி பாய் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்து அது பார்க்குறதுக்கே பயங்கர ஃபன்னாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய சென்னையில் ஒரு ஹில்க்கு மேலே இந்த ஹாலிவுட் இருக்கும் இல்லையா, ஹாலிவுட் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா ஃபாரினில், அதே மாதிரி இங்கே கோலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மேலே நம்ம ஹீரோயினும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ஆஹா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வேர்ல்டு பில்டிங், அந்த ஃபியூச்சரான வேர்ல்டு பில்டிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து நார்மலான இப்போ இருக்கக்கூடிய கார் அண்ட் பைக்ஸும் இப்போ இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸும் சில பேர் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது. மேபி அது ஒரு மூவி மிஸ்டேக்கா, இல்லை வந்து ட்ரெய்லரில் தான் இப்படி படத்தில் வரும்போது எல்லாமே ஆல்டர் பண்ணி பக்காவா அந்த வேர்ல்டு வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனிருத் அவர்களுடைய போத நீதானே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இந்த படத்தில் அஃபீஷியலாக இருக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடி ஒரு ரூமர் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த டீசரில் அந்த பாட்டை எண்டில் ஆட் பண்ணி அதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பாடலையும் சரி இந்த வேர்ல்டையும் சரி பிக் ஸ்க்ரீனில் பார்க்க நீங்கள் எவ்வளோ ஆவலோடு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப். பை.